ஆண்டவர் சிலுவையில் மொழியின 7 வார்த்தையை தானே கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு துக்க காரியமான வீட்டுக்கு போனாக்கா முதல்ல அதெல்லாம் ரொம்ப சொந்த பந்தங்க என்ன கேட்பாங்க, ஐயோ போனவர் கடைசியில் என்ன வார்த்தை பேசினாரு, என்ன சொன்னாரு, எதனா சொன்னாரா, குடும்பத்துக்கு எதனா சொன்னாரா, ஏன்னா உயில் எழுதி வச்சுட்டு போனாரா. இன்னும் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் கேட்பாங்க, எதனா உயில் எழுதி வச்சுட்டு போனாரா, என்ன சொன்னார் அப்படின்னு. அந்த மாதிரி ஆண்டவர் மரண தருவாயில் கடைசியாக பேசின 7 வார்த்தை. 7ங்கிறது எதை குறிக்குதுன்னா சம்பூர்ணம், பரிபூர்ணத்தை குறிக்குது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சுமார் 700 முறைக்கு மேல அந்த வார்த்தை நம்ம வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களில் நம்ம 7 பார்க்குறோம். 7 குத்து விளக்கு, 7 சபை, 7 வார்த்தை. இது எதை குறிக்குதுன்னா பிதாவாகிய தேவன் ஆண்டவருக்கு கொடுத்த வேலையை பரிபூர்ணமாக செய்து முடித்தார். 7ங்கிறது பரிபூர்ணம். அவரோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணாருன்றத நம்மளுக்கு இது குறிக்குது. அதே போல 6 நாள் உலகத்தை சிருஷ்டித்து 7வது நாள் அவர் உயர்ந்திருந்தார் அப்படின்றதையும் குறிக்குது. இந்த 7 வார்த்தைகளை 7 பூவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக மன்னிப்பு, ரட்சிப்பு, அரவணைப்பு, அங்கலாய்ப்பு. இதுல முதல் வார்த்தையாக மன்னிப்பு பேச நான் வந்திருக்கேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம் நானே வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, அப்பொழுதுனா எப்பொழுது, அப்பொழுதுனா அதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னா, எப்போ பிலாத்து அந்த இரத்த பலி என் மேல வரக்கூடாது அப்படின்னு கை கழுவினார். யூதர்கள், ரோம போர் சேவகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியணும், ரொம்ப கொடூரமான தப்பு செஞ்சு சிறையில் அடிக்கப்பட்ட பரபாசை விடுதலை செய்யுங்கோ அப்படின்னு எப்போ சொன்னாங்களோ அந்த வேளையில் லூக்கா 22:63 என்ன சொல்லுங்க, இயேசுவை பிடித்துக்கொண்டு மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவர் யார், அதை ஞான திருஷ்டியால் சொல் என்று அவரை கேட்டதுமே அன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் என்ன சொல்றாரு, அப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ அடிபட்டு அவர் தேகத்தில் இருக்கிற சதைகளை பித்து ரத்தமும் சீவும் தண்ணியும் அவர்களை உலகத்திலிருந்து வாடியிலிருந்து வடிந்திருக்கிறது. இதே நேரத்தில் 2 கள்ளர்கள் அவர் மத்தியத்தில், யூரோ பாவம் அறியாத தேவ ஆட்டுக்குட்டி, இவர் மத்தியத்தில் அந்த கள்ளர்களை 2 சைட்லையும் இந்த சைட்லையும் அந்த சைடில் ஒருத்தர் கட்டி வச்சு சிலுவையில் தொங்கிக் கொண்ட நேரத்தில் அப்பொழுது சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். என்னதென்றுனாக்கா, இவர் தான் மேசையா, இவர் தான் வரப்போகிற ஆண்டவர் என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த நேரத்தில் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை. அந்த நேரத்தில் அவர்களுக்காக இவர் ஜபிக்கிறார். யார் அவர்களுக்கா? இவரை சிலுவையில் ஏற்றினவங்க, பரபாசை விடுதலை பண்ணி இவரை சிலுவையில் ஏற்றுன்னு சொன்னவங்க. அந்த மாதிரி காரியத்தில் அவர்களுக்காக இவர் ஜபிக்கிறாருன்னா
இவரு தான் உண்மையான ஆண்டவர், அவருக்குள்ள இருக்கிற அந்த உள்ளம் தான் நமக்குள்ளேயே வேணும் என்கிறதை இப்போ நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம் பார்க்கணுமானால், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம் 14வது 15வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். மற்றவங்களோட தப்பை நம்ம மன்னிச்சா நம்மளோட தப்புங்களை பிதா நம்மளுக்கு மன்னிக்குவார். எப்படி மன்னிக்குவார்னா, மனப்பூர்வமா மன்னிக்கணும். சும்மா ஏதோ தானோ வெறும் வாயில தான் சொல்லணும் அப்படின்றதுக்காக இல்லை. 18வது அதிகாரம் 35வது வசனம் மத்தேயு, நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். மனப்பூர்வமாய் மன்னிக்கணுமா? சும்மா வாயில நானும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு பேக்கேஜை எடுத்துன்னு போகிற மாதிரி இல்லை. ஒரு வாட்டி ஸ்கூலில் ஒரு டீச்சர் சொன்னாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு பேக் ஒன்று, ஒரு வெத்து பேக், அது டிரான்ஸ்பரண்ட் பேக், ரெண்டு பேக்கை எடுத்துன்னு வாங்க அப்படின்னு. அந்த யார் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்குதோ கோபம் இருக்குதோ அதை அந்த உருளைக்கிழங்க அந்த பேக்கில் போடுதோ அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும் ஒருத்தரோட நினச்சி அந்த பேக்கில் போட சொல்லி அதை எங்கெல்லாம் போகிறாங்களோ அதெல்லாம் சுமந்து போக சொன்னாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆன பிறகு ஒவ்வொருத்தருக்கும் அது கொழுத்து போன அந்த உருளைக்கிழங்கு வாசனை அவங்களுக்கே தாங்க முடியலையா. ஐயோ இதெல்லாம் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, இவ்வளோ வாடி போயிருக்குதே, இவ்வளோ நாட்டம் அடிக்குதே அப்படின்னாங்க. அந்த மாதிரி அப்போ சொன்னாங்களாம், இந்த மாதிரி தான் நீங்கள் யாரையும் மன்னிக்காம அதை சுமந்து கொண்டே போறீங்களோ, அதை ஒவ்வொருத்தரும் மன்னித்து மனப்பூர்வமாய் மன்னித்து எப்போ விடுறீங்களோ அப்போதான் உங்களோட பரலோக ராஜ்யத்துக்கு உங்களோட வாழ்க்கை அதை நோக்கி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல பேதுரு ஆண்டவர்கிட்ட மத்தேயு 18:21-22 பார்க்குறோம், என் சகோதரன் தப்பு செஞ்சா அவனை எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு 770 முறை. 770 முறைன்னு நம்ம சும்மா மல்டிப்ளை பார்த்தாக்கா 490 முறை வருது. அப்போ ஒரு முறையும் ஒரு முறை மன்னிச்சுட்டேன், 2வது முறை மன்னிச்சுட்டேன், 3வது முறை மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறது இந்த கணக்கு கிடையாது. நம்ம உள்ள வர ஆண்டவரை எப்போல்லாம் நம்ம ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்களோ எப்பொழுதும் ஒரு மன்னிப்பை கொடுக்கறதுக்கு மன்னிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். உலகத்தார் சொல்லுவாங்க, மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிப்பவன் பெரிய மனுஷன் அப்படின்னு. அது தெரிஞ்சோ தெரியாமல் சொன்னாங்களோ, ஆனால் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. மன்னிக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறது. அதை ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு அதை தான் சொல்லி கொடுத்துக்கிறார். விபச்சாரி ஸ்திரீயை மன்னிச்சாரு, குருடான மனுஷனை மன்னிச்சாரு, பிசாசு பிடித்தவரை மன்னித்தாரு. யோசேப்புக்கு அவங்க சகோதரர்கள் அவ்வளோ பெரிய தொந்தரவு கொடுத்தாங்க. குடியில தள்ளி மூட்டாங்கோ, எகிப்தியருக்கு வித்து போட்டாங்கோ, அவர் ஒரு அடிமைத்தனமாக வச்சுருந்தாங்க. ஆனாலும் அவருக்குள்ள இயேசு இருந்ததுனால, அவர் இயேசுவோடு இருந்ததுனால அவர் சகோதரர்களை அவர் மன்னித்தார். அதே போல லூக்கா 6:37 பார்ப்போமா, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்போது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். மற்றவரை நம்ம குற்றம் பட்டத்துக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படலை.
ஆண்டவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்தும் அவர் பிதாவிடத்துல கேட்கிறார், இவர்களை மன்னியும் அப்படின்னு. இன்னொரு உண்மையான சாட்சி சொல்றேன். ஆஸ்திரேலியன் கிறிஸ்டியன் மிஷனரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கிராண்ட் ஸ்டேட்ஸ் ஒடிசாக்கு வந்து மிஷனரியா வந்து குடும்பத்தோடு அவங்க பிள்ளைகளை மனைவியோடு லெப்பரசி அந்த வியாதிப்பட்ட ஜனங்க மத்தியில் ஊழியர் செய்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், அந்த பஜ்ரங் பலி தலைவர் வந்து அவங்க பிடிச்சின்னு போய் ஜீப்பில் அந்த கிராண்ட் ஸ்டேட்ஸும் 2 பிலிப் அண்ட் திமோத்தி 2 பிள்ளைகளையும் எரிச்சிட்டாங்க. அப்போ அவங்க மனைவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இவங்களை என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்லுங்க. இந்தியன் கவர்மெண்ட்டே கேட்குது, நீங்கள் சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க அவங்களோடு இருந்ததுனால, இவங்க கிறிஸ்துவ நேசித்ததுனால அவங்கள மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மனசு எவ்வளோ பேருக்கு வரும்? கிறிஸ்தவர் ஆகிய நமக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். இவங்களோட கர்த்தரோட அடிச்சுவடுகளில் நடக்கிற நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு மனசு வரணும்னு தான் ஆண்டவர் நமக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறாரு. தவறு செஞ்சுட்டு சும்மா அப்படியே போக முடியாது. தவறு செய்கிறவர்கள் வருந்தினால் மட்டும்தான் மன்னிப்பு கேட்க முடியும். திருந்தினால் தான் மன்னிப்பு கேட்க முடியும். வருந்தினவர் யூதாஸ், திருந்தினவர் பேதுரு. 3 முறை நேற்று பிரசங்கத்தில் நம்ம பார்க்கும்போது பாஸ்டர் சொன்னார், 3 முறை நீ என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லும்போது, மறுதளிச்ச பிறகுதான் பேதுரு ஐயோ ஆமா அப்படின்னு திருந்தினார். ஒவ்வொருத்தரும் மன்னிப்பின் சுபாவம் நமக்குள்ள வரட்டும். கர்த்தர் சொல்லி கொடுத்த பிரகாரமாக ஒரு உதாரணம், ஒரு மாதிரியாக இருந்துட்டு போய்கிறார் ஆண்டவர். 33 வருஷம் நம்மளுக்குள்ள வாழும்போது நம்ம மத்தியத்தில் மன்னிக்கிற சுபாவத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நாமளும் அதே போல இருக்கும். மற்றவர்களை மன்னிப்போம்.